ஹலோ எவ்ரிவன். நம்ம ரூ ஹவ்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். பட் ரூ ஹவ்ஸா வச்சே ரோஸ் மில்க்குமே பண்ணலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். பட் நிறைய பேர் இதை வச்சு பண்ணால் பிடிக்கல, எசன்ஸ் வச்சு அந்த ஒரு ட்ராப்ஸாக இருக்கும்ல, அது வச்சு பண்ணால் தான் பிடிக்கும்னுவாங்க. பட் இதுதான் நான் சின்ன வயசுலேருந்தே ரோஸ் மில்க்குன்னு சொல்லி குடிச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் பாதாமோட கம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் அதுவும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எது செஞ்சாலும் இது ரெண்டு போடும்போது அது ஒரு ரிச் டேஸ்ட்டு பெருசாக மாறாது. சாப்பிடும்போது கொஞ்சம் ரிச்சாக ஃபீல் ஆகும், அவ்வளோதான். நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் இது ரூ ஹவ்ஸா. அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த குட்டி கிளாஸில் முக்கால்வாசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க பெரிய கிளாஸ்க்கு இதுதான் கணக்கு. முக்கால்வாசி போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் பெட்டராக இருக்கும். நான் சில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி கிளாஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் அந்த கிளாஸ் ஃபுல்லாகிற அளவுக்கு. அண்ட் இப்போ நான் குட்டி ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் சுகர் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் ரூ ஹவ்ஸாலேயே நல்ல சுகர் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோன்னா ரொம்ப சுகராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சுகர் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம குடிக்கும்போது எப்படி வரும்னா, அந்த சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறமா இந்த பாதாம் கம் இதெல்லாம் சேர்த்து வரும்.